அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 2 பட்டை, கிராம்பு 4. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி பொடியை ஆட்டிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 கிலோவுக்கு, இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி வெங்காயத்தை பொரித்து எடுத்துகிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 100 கிராம். புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி கைப்பிடி அளவு. லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதை பிரட்டி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் அதிகமாக பட்டை கிராம்பு சேர்த்தா பிடிக்காது, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் ஆயில் சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம பிரட்டி வச்சுருங்க இந்த சிக்கனை சேர்த்து நல்லா வேக விடுங்க. இப்போ வெந்துருச்சு. ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெந்த சிக்கன் கிரேவி, நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸு, அப்புறம் ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த வெங்காயம், அதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி, மறுபடியும் ரைஸ் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அந்த கிரேவி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ரைஸ் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஸ்லைஸாக ஃப்ரை பண்ண வெங்காயம், அதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி, அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மல்லி, அதில் கொஞ்சோண்டு மேலே தூவிக்கிடுங்க. அந்த கிரேவியை இந்த மாதிரி நல்லா பரப்பி வச்சுருங்க. இப்போ அடுப்பில் தம் போட்டுருங்க. இப்போ தம் போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்க மயோனைஸ் நல்லாயிருக்கும். நான் சிக்கன் 65 பொரிச்சிருக்கேன், முட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.